இல்லை அப்படிங்கிறதா களம் காட்டுது. திமுக விச தாவேக்கா என்பதை போல தான் கூர்மையாக களம் மாறிட்டு இருக்கு. அதிமுக அடுத்தடுத்த சுற்றுகளில் ஏறி வரலைன்னா பின்னடைவு தான் உங்களுக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு தாவேக்க வேட்பாளர் தற்போது 2வது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், அதே போன்று நாம் இப்ப பார்க்கக்கூடிய தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. அங்கு தாவேக்க வேட்பாளர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். ஆர் குமார் தற்போது 3826 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஹசன் மௌலானா தற்போது 2459 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில பெரும்பாலான முக்கிய தொகுதிகளில் தற்போது தாவேக்க வேட்பாளர்கள் முன்னிலை அல்லது 2வது இடம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில ஆர் குமார் வேளச்சேரி தொகுதியில் தாவேக்க வேட்பாளர் 3826 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராணிப்பேட்டையில் அமைச்சர் ஆர் காந்தி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய வாக்கு நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக்க சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தாகிரா 5113 வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கிறார். அமைச்சர் ஆர் காந்தி தற்போது 3672 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து தாவேக்கனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 146 தொகுதிகளில் தற்போது முன்னிலையில் இருப்பது அப்படின்னு பார்த்தா தாவேக்க தான். 56 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். 52 திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. 38 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். இந்த நம்பர் ரேபிட் அண்ட் சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிற அளவில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. 56 தொகுதிகள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருமே சரியா கணிச்சிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் தாவேக்காக்கு லீடு கொடுத்தாங்க போஸ்ட் போல் எக்ஸிட் போல் சர்வேல. இது நமக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரெண்ட்ஸில் இது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு. அதாவது திமுக 51, அதிமுக 30, 35, இப்போ 39 அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா பெருவாரியாக கெயின் ஆகி இப்போ 58, 60 அப்படின்னு போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கிற ஒரு போட்டி தான். குறிப்பாக இப்போ எத்தனை தொகுதிகளில் அதிமுக முதலிடம் 2ஆம் இடம் வருவாங்கன்றதை பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது தொங்கு சட்டமன்றம் ஆகுமா இல்லை இதில் யாராவது ஒருத்தவங்க கிளியராக முன்னிலை வகிக்க போகிறாங்களா அப்படின்றத. ஏன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் ஹோல்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு இருக்குது. அதை தாண்டி தென் மாவட்டங்கள்லேயும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது தான் இதுலேருந்து தெரிகிறது. நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையில் தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்குன்றது